ஹலோ ஆல், என் பேர் ஹரிஷ்மா. நான் ஒரு 32 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் லேடி. இந்த 32 வீக்ஸ்க்கு முன்னாடி லைஃப்பில் எப்படி இருந்தேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், அதெல்லாம் இந்த ப்ரெக்னென்சி ரிவர்ஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் அப்போ ரொம்ப டோன்ட் கேராக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. இப்போது இந்த 32 வீக்ஸை பற்றி யோசிக்கும் போது நம்ம எதுவுமே பண்ணல, லைக் எதுவுமே யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஒரு ரொட்டீன் இல்லை. பிகாஸ் ரொட்டீன் இல்லைங்கிறத விட எனக்கு இந்த இப்போ வரைக்குமே நாசியா, வாமிட்டிங், சாப்பிட முடியல சரியாக, ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியல, வெயிட் லாஸ் இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணுமோ, ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கணுமோ, ஆஃபீஸ் போக முடியல. பட் இந்த கில்ட் அதிகமாகிடுச்சு. என்ன தான் ஃபிசிக்கலி ரொம்ப இருக்க முடியல அப்படின்னாலும் இந்த கில்ட்டு என்னால் தாங்கவே முடியல. ஸோ எனக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு மதராக இந்த சொசைட்டியில் சம்திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொஞ்ச நாளாக ரொம்ப இருந்தது. ஸோ மேபி ஒரு சேனல் மூலமாக நம்ம நினைக்கிறத ஷேர் பண்ணால் என்ன மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் கொஞ்சம் இந்த மென்டல் ட்ராமாலேருந்து வெளியில் வரலாம். கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஃபீல் பெட்டராக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இதில் இந்த சேனல் மூலமாக நான் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, லைக் ஒரு டெய்லி ரொட்டீன். அந்த ரொட்டீனை நம்ம போஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்மளே நிறைய கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, நிறைய ஷார்ட்ஸு, நிறைய ரீல்ஸு. ஸோ நம்ம அறியாமல் கன்சியூம் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே, இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்காங்க, இத்தனை விஷயங்கள் அவங்க லைஃப்பில் பண்ணி அட்லீஸ்ட் அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை டெய்லி போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ரொட்டீனாவது அவங்கக்கிட்ட இருக்கே அப்படிங்கிறது தான் நான் நிறையா ரீல்ஸை கன்சியூம் பண்ணும்போது எடுத்துக்கிற விஷயம். இந்த மாதிரி எவ்ரி வீடியோஸ், எவ்ரி ரீல்ஸு, எவ்ரி விஷயத்துலேருந்தும் சின்ன விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படின்னா அது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ரீல்ஸை பார்க்கும்போது, நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது, நம்மளோட ரொட்டீனை பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிஷியலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவாக இருக்கும்.